தூரத்தில் உள்ள எமது அன்புக்கினியவர்களுடன் உரையாடுவதற்கு எத்தனையோ வழிவகைகள் இந்த நவீன யுகத்தில் உள்ளன. ஆனால் அவர்களுக்குரிய பரிசு பொருளையோ ஒரு பொதியையோ அனுப்புவதப்படி? இந்த கேள்விக்கு விடைபெற எத்தனைக்கிறது இன்றைய ஆரம்ப நிகழ்ச்சியின் பிம்பம் பகுதி. இதோ இது பற்றிய சுருக்கமான பதிவுடன் எமது நிருபர் இசபெல்லா. விரைவான கால ஓட்டத்துடன் துரித கதியில் மாறும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நமக்குரிய தேவைகளும் விரிவடையும் அல்லது சுருங்கிவிடும். முன்னைய காலத்தில் செய்திகளை பரிமாறுவது என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். ஒரு கடிதத்தை எழுதி தபால் உறைக்குள் விட்டு முத்திரையொட்டி தபால் பொட்டிக்குள் அதை கொண்டு சென்று போட்டுவிட்டு பதிலுக்காக காத்திருந்த காலமெல்லாம் ஓடிவிட்டது. இப்போது கணனியின் வேகத்தில் கைத்தொலைபேசிகளில் உடனுக்குடன் அனைத்தையும் பரிமாற முடியும். அதேபோல துரித கதியில் பொருட்களை பொதிகளை விநியோகிக்கும் ஒரு நிறுவன உரிமையாளருடன் இன்று இதுதான் சைஸ், இதுதான் சர்வீஸ் நிலை. நாங்கள் கண்டெய்னர் கூட எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. கண்டெய்னர் மூவ் பண்ணுறதுலேருந்து ஸ்கிட்லேருந்து என்வலப் மட்டும் நாங்கள் கடந்த 15 வருஷமாக செய்து கொண்டு வரோம். இங்கே நாங்கள் செய்கிற லோக்கல் குரியர்லேருந்து மெசஞ்சர் சர்வீஸ். இப்போ ஸ்கார்ப்ரோ மிசாலேருந்து ஓக்விலுக்கோ எல்லா இடமும் நாங்கள் லோக்கல் குரியர் சர்வீஸ் செய்கிறோம். அதே நேரம் இன்டர்நேஷ்னல் குரியர் டொரண்டோலேருந்து எல்லா இடமும் உலகத்தின் எந்த பாகத்துக்கும் நாங்கள் செய்கிறோம். அமெரிக்காவில் இருக்கிற எங்களோட நண்பர்கள் அல்ல உறவினர்கள் யாருக்கும் சாப்பாடு சாமான் என்ன இப்போ ஸ்பைசஸ் இங்கேருந்து அங்கே கடையில் இல்லை, அல்லது நாங்கள் பாய்க்கிற ஸ்பைசஸ் எடுக்க முடியாமல் இருக்கும். அப்படியான நேரங்களில் இப்போ நாங்கள் இங்கேருந்து அதை ப்ரோசஸ் பண்ணி நாங்கள் அனுப்ப முடியும் குரியர் மூலம். ஸ்டேட்ஸில் எடுக்கிறேன்னு சொன்னால் FDA அப்ரூவல்லேருந்து எல்லாம் எடுக்கணும். ஒவ்வொரு சாமான் அனுப்புறதுக்கும் சாப்பாடு சாமான் அது அந்த ஃபெசிலிட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் செய்ய முடியும். தபால் நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை அனுப்பியதற்கான பெற்றதற்கான அத்தாட்சி பத்திரங்களும் கையெழுத்துக்களும் அத்துடன் தனித்துவமும் உத்தரவாதமுமானதாக இருக்கின்றது இந்த சேவைகள். உள்ளூரிலிருந்து வெளிநாடுகள் வரை இந்த நிறுவனங்கள் எமக்கு கை கொடுத்து உதவுகின்றது. கொழும்பு மாத்திரமில்லை, இலங்கை எப்பாவத்துக்கும் நாங்கள் டெலிவர் பண்ணக்கூடிய இருக்கும். அங்கேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் நாங்கள் இங்கே பிக்கப் பண்ணி கொண்டு வர முடியும். இந்தியா சேம் திங். இந்தியாவில் அங்கேயும் நாங்கள் பிக்கப் பண்ணி இங்கே கொண்டு வர முடியும். நகரப்புறங்களில் பொதிகளை துவிச்சக்கர வண்டிகளிலும் மோட்டார் வண்டிகளிலும் பெரிய பாரமான பொருட்களுக்காக பாரிய ரக ட்ரக் வண்டிகளிலும் புகையிரதங்களிலும் கப்பல்களிலும் மிக விரைவாகவும் வேகமாகவும் வெளிநாட்டு விநியோகங்களுக்காக விமானங்களையும் இந்த நிறுவனங்கள் பயன்படுத்துவதை காண்கின்றோம். கப்பல் இல்லை கண்டெய்னர்ஸ் இல்லை சாமான்கள் கண்டெய்னர்ஸ் இங்கே ஒரு கஸ்டமருக்கு கண்டெய்னரில் சாமான் வேறுண்டால் கூட நாங்கள் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இங்கே கஸ்டம் கிளியரன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அந்த டீம். இப்போ எங்களுக்கு இங்கே நிறைய இப்போ லோக்கலாக மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் கஸ்டமர்ஸாக இருக்கிறோம். வெளிந்த பார்ட்ஸ்லேருந்து எதுவுமே ட்ரக் டிரைவ்ஸ் சொன்னால் நாங்கள் கால் பண்ண உடனே நாங்கள் அதை பிக்கப் பண்ணி எங்கேயும் உடனடியாக கொண்டு போகக்கூடிய வசதி எங்கள்கிட்ட இருக்குது. அவசரமான மருந்து வகைகள், ஆவணங்கள், பத்திரங்களை உடனுக்குடன் விநியோகிக்கும் இந்த நிறுவனங்கள் கடைசி நேரம் வரை மறந்துவிட்டு இப்ப என்ன செய்வது என கையை பிசையும் பலருக்கு மிக்க உதவியாக இருக்கும். பல அவசர சத்திர சிகிச்சைகளுக்காக மனித உறுப்புகள் கூட இந்த துரித கதி நிறுவனங்களால் விநியோகிக்கப்பட்டிருப்பதை பல தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பார்த்திருக்கின்றோம் அல்லவா? குரியர் பாவிக்கிற பழக்கங்கள் இப்போ நிறைய கூடியிருக்கு. என்னால் தாங்கள் ஒரு இடத்துக்கு போய் அதை கொடுக்குறதுக்கு ஏற்படுற டைம், ஸ்பெண்ட் பண்ணுற டைம், மற்ற கேஸ் இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியும். அதை இப்போ எங்களை கால் பண்ணி இங்கேருந்து மிசாலேருந்து ஒரு டாக்குமெண்ட்டை பிக்கப் பண்ணி கொண்டு வாங்க அல்லது இங்கேருந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி
நிறைய பேர் எங்களை யூஸ் பண்ணிடணும். ஆதி காலத்தில் கால்களால் ஓடி பொதிகளை பரிமாறியதன் பரிமாணம்தான் இன்றைய மரத நோட்டத்தின் மூலம் என்பர். அரச காலத்தில் புறா மூலமும் குதிரை வீரர் மூலமும் செய்திகளை பரிமாறினர். இப்படியான வளர்ச்சியில் மிகவும் குறுகிய நேரத்தில் காலநிலைக்கேற்ப வீடுகளிலிருந்தே எமது உணவுகளை, பொதிகளை, வீட்டு பத்திரங்களை, காசோலைகளை அனுப்பவோ பெறுவிக்கவோ இலகுவாக முடிகிறதல்லவா?